உட்காருங்க. உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுட்டு அப்படி நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடலாம். டெஸ்ட் என்ன போட்டி வாங்கி பரிசு வாங்குவதற்கு இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணா உங்களுக்கு பரிசு, பாஸ் பண்ணலைன்னா பரிசு இல்லை. அது பெற்றோருக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி பாஸ் பண்றாங்களா இல்லையா? நிமிர்ந்து உட்கார்ந்தாலும் முதல் டெஸ்ட் பிரசன்ட் ஆகுது. அது நம்ம பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு அப்படியே போகுது. அதான் இன்னைக்கு பிரச்சனையே. அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, அப்படி போ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப போறாப்பா அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு அந்த ரெஃப்யூஸ் பண்றது, மறுப்பு, அதுதான் பிரச்சனையா இருக்கு. சரி, ஓகே, நம்ம எதற்கு வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதற்கு மறுக்க வேண்டும் என்ற வித்தியாசம் எதற்கு மறுப்பது, அதான் இன்னைக்கு பெரிய சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் பெற்றோர்களுக்கு வந்து சேரும், அதைத்தான் நீங்க வழிமுறை விரும்புகிறோம். சரி, இப்ப பார்க்கலாம். பெற்றோர்கள் நீங்க செய்தியை புரிஞ்சுக்க போறீங்க. பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் போன டெஸ்ட் தான். இந்த டெஸ்ட்ல இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும்னா அவங்களுடைய கண்களை கூடணும். கண்களை கூடி அவங்களுடைய தாய் தந்தையுடைய உணர்வை, தியாகத்தை, அவர்கள் உங்களை வளர்த்த விதத்தை, உங்களோடு இன்று வருகின்ற விதத்தை, உங்களை அழைத்து வந்த விதத்தை, இதை பற்றி யோசிக்க வேண்டும். இதை பார்த்து கூட உழைத்திருப்பாரு. உழைத்து சாயங்காலம் வீட்டிற்கு வரும்போது ஒரு தின்பண்டம் தான் வாங்கி வருவாரு. அதை வாங்கி வந்து அந்த பிள்ளை உங்கள் கைகளிலே கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கும் போது மனசெல்லாம் எப்படி இருக்கும் அந்த தந்தைக்கு? அந்த வலியை நீங்கள் உணர்கிறீர்களா? நீங்கள் மேடையில் இன்றைக்கு பரிசு வாங்க போகிறீர்களே, இந்த பரிசை வாங்கும் போது அவர்கள் கண்களில் கண்ணீர் வருது, உனக்கு தெரியுமா? நீ சரியாக படிக்கவில்லை என்றால் உங்க அப்பா எவ்வளவு மனசிற்குள் கஷ்டப்படுகிறார் என்று நீங்கள் உணர்கிறீர்களா? என் பிள்ளை இந்த பெயர் வாங்கவில்லையா? இன்றைக்கு நான் பார்க்கிறேன், கிராமத்திலிருந்து வருகிறார், சாமானிய கிராமத்திலிருந்து இன்னைக்கு வருகிறார். அந்த பெற்றோர்கள் தன் குழந்தை வாங்குகிற இந்த பரிசை பார்க்க வந்திருக்கிறார். நேரத்தையும் உங்களுக்காக செலவிடுகிறார்களே. நான் அடிக்கடி மாணவர்களிடம் சொல்வேன், எனக்காக நேரம் செலவழிக்கிறீர்களாப்பா? எனக்காக நீங்க ஒரு நாள் வரக்கூடாதா? இந்த வேலையை தியாகம் செய்யக்கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள் குழந்தைகளே. அப்பா, எனக்காக பாருங்கப்பா, எனக்காக இந்த நேரத்தை கொடுங்கப்பா, நான் வாங்குகிற இந்த பரிசை பாருங்கப்பா. எத்தனை குழந்தைகள் பரிசு வாங்குகிற போது என் அப்பா அம்மா என் கூட இல்லையே அப்படின்னு சொல்லும் போது கண்கள் எல்லாம் கலங்கி போயிருப்பார்கள். அந்த உணர்வை எல்லாம் இந்த குழந்தைகள் உணர்ந்திருக்கிறார். உங்கள் தாயின் வழியையும் தந்தையின் அந்த கடுமையான உழைப்பையும் நீங்கள் உணர்ந்தவர்களாக செயல்படுகிறீர்களா? உண்மையிலே இன்றைக்கு நீங்கள் உயர்ந்தவர்களா? ஏனென்றால் ஏதோ ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து அதில் ஏதோ ஒரு மையினால் ஒரு எழுத்துக்களை எல்லாம் எழுதி கட்டுரைகளாக இன்றைக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அதன் வாயிலாக உங்கள் ஆசிரியர்கள் உங்களை இன்றைக்கு முதலாவது இடம், இரண்டாவது என்றெல்லாம் வடிவமைத்து உங்களுக்காக கொடுத்திருக்கிறார்கள். இந்த பள்ளியிலிருந்து உண்மையிலே இன்றைக்கு உங்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்கிற ஆசிரியர்கள் தான் உன்னதமானவர்கள். ஞாயிற்றுக்கிழமை என்று கூட பார்க்காமல் எங்கள் பிள்ளைகள் பரிசு வாங்கணும்னு நினைச்சு வந்திருக்காங்க பாருங்க. உண்மையிலேயே உங்க பெற்றோர்கள் உன்னதமானவர்கள். எறும்பு கடிச்சா கூட வலிக்கு மேல் துடித்து போகிறார்களே, அதை நாம் உணர்கிறோமா? பள்ளிக்கூட போகிற போது, வீட்டை விட்டு செல்கிற போது வாசலில் நின்று கொண்டு அம்மா அழுது கொண்டு அந்த குழந்தை பள்ளிக்கு சென்றால் அந்த தந்தைக்கும் அப்பா என்று அப்பமாக சொல்லும் போதே சற்று தருமாற்றம் வந்துவிடும் தந்தைக்கு. கைவிட்ட கண்ணில தண்ணியோட பள்ளிக்கு சென்றானே, வீடு வந்துட்டாலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன் துணைவியாளர் கேட்பார்களே, அந்த உடல்கள் எல்லாம் நீங்கள் உணர்வீர்களா? உண்மையிலேயே உலகத்திலே சிறந்த தெய்வம் நம் தாயின். அவர்களை விட உன்னதமான உறவும் இல்லை, அதை விட ஒன்றுமே இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் குழந்தைகளை. இந்த தாயினுடைய கஷ்டத்தையும் தந்தையின் அன்பையும் எப்போதும் உணர்ந்தவர்களாக நீங்க இருந்தால் வழி தவற மாட்டீர்கள். நம்முடைய சிறந்த பெருமாள் ஐயா அவர்கள் என்ன செய்தி எல்லாம் உங்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார்களோ, எப்படி இங்கே உத்வேகத்தோடு உற்சாகமான குழந்தைகளாக இளைஞர்களாக வர வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த வகையில் நீங்கள் வளர வேண்டும் குழந்தைகள். உங்கள் கண்களில் உங்களுடைய பெற்றோர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
உங்களுடைய ஆசிரியை பார்த்து அவர்களிடம் அந்த மாசத்தை காட்டுங்கள். உங்களுக்காக உலகத்தையே வாங்கி தருவது. கை நீட்டி கேட்டாக்கா கடவுளும் வாங்கி தருவார். யார் தெரியுமா? உங்க அப்பா அம்மா. உங்க ஆசிரியை அழகா வடிவமைச்சு கொடுக்குறாங்க. கொடுக்கறதுக்காக உங்களுக்கு இருப்பாங்க. நிச்சயமா உங்களுக்கு அவங்கள தவிர வேற யாராலும் செய்ய முடியாது. இது தேவைதான் இப்ப நிறைவு குழந்தைகளுக்கு வாழ்க்கை குழந்தைகளை நான் எல்லா குழந்தைகளையும் பிரித்து பார்த்து வருவதில் அனைவரையும் தேர்ச்சி பெற்று ஒட்டியிருக்கின்ற நான் வாழ்க்கைகளை உங்கள் கண்களை மெதுவாக திறந்து உங்கள் தாயின் கண்களையும் தந்தையின் கண்களையும் ஆசிரியரின் கண்களையும் பார்க்கிறேன். இரண்டாவது தேர்வுக்கு செல்வோமா? இப்போ நிமிடம் விட்டாரமா? இரண்டாவது தேர்வு நம்முடைய பெற்றோர் எல்லாருமே இப்ப கண்களை மூடிப்பாங்க. நீங்க அந்த கண்களை பாருங்க. உண்மையிலே உங்களுக்கும் அவங்களுக்குமான பாச வித்தியாசத்தை நீங்க பாருங்க. அசத்து போடுவீங்க. இதெல்லாம் குழந்தைகள் நீங்க பார்க்கணும். உங்களுடைய பெற்றோர்கள் என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியும். கண்களை மூடலாம். பெற்றோர்கள் மெதுவாக கண்களை கொடுத்து ஆசிரியர்களும் சரி பெற்றோர்களும் சரி கண்களை கொடுத்து குழந்தைகள் உங்களுடைய பெற்றோருடைய கண்களை பாருங்கள். பெற்றோர்கள் கண்களை குழந்தைகள் பாருங்கள். என்ன நடக்கிறது? என்ன அதிசயம் நடக்கிறது? குழந்தை சத்தம் கேட்கிறது. முதலாவதாக பிறகு கேட்ட சத்தம். அந்த சத்தம் கேட்ட போது ஏதோ ஒரு விதமான உணர்வு தோன்றியது பெற்றோர்களுக்கு. அந்த உணர்வை இன்னும் வாழ்நாளில் மறக்க முடியாது. அவர்களை வளர்ப்பதற்காக நான் படுகின்ற ஒவ்வொரு சவால்களும் நான் என்ன வேலை செய்தாலும் அந்த வேலைகளை ஏற்படுகிற கஷ்டங்கள் எல்லாம் என் பிள்ளைக்கு நினைக்கும் போது எனக்கு இது எதுவுமே பெருசா தோன்றதே இல்லை. கடுமையான விளைவு. ஒவ்வொரு சூழலையும் என் பிள்ளைக்காக நான் வளர்ச்சி அதனால் அந்த பொருளை தீப்பட்டமா இருந்தாலும் சரி, அதை வாங்கி கொடுக்குறேன், அது உடையா இருந்தாலும் சரி, அதெல்லாம் கொடுக்கும் போது மனசெல்லாம் ஏதோ ஒரு விதமான பூரிப்பு. என் பிள்ளைய நான் ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்த்தேன் அப்படின்னு சொல்ற உணர்வு. ஒவ்வொரு வகுப்பையும் அவன் தாண்டும் போது அவனுக்கு வாங்கி கொடுக்கிற அந்த பேக் புத்தகத்தை, அவன் வாங்கி கொடுக்கிற பேசி வேண்டாம், இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மனசு அதுல ஏதோ ஒரு சந்தோஷம் என் கேட்டுருச்சு அப்படின்னு அதை ஞாபகம் வச்சு சாயந்தரம் வாங்கிட்டு போகும்போது என்னப்பா நம்ம பிள்ளை கேட்கும், மறந்துட்டீங்களாப்பா, என்னப்பா மறந்துட்டீங்கன்னு சொல்லும் போது மனசுக்கு எப்படி வேதனையா இருக்கும். அம்மா இந்த சாப்பாடு தான் வேணும்னு சொல்லும் போது இதை செஞ்சு கொடுக்க முடியலையேன்னு எத்தனை அம்மா கவலைப்படுறாங்க தெரியுமா? அதுக்காக மெனக்கெட்டு கூட போய் அந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எதுக்காகவும் யாருக்காகவும் நான் பிள்ளையை விட்டு கொடுக்காம கெட்டியே பிடிச்சிருப்பாங்க. கையில பிடிச்சுக்கிட்டே வரும்போது இந்த கையில பிள்ளைய கெட்டி அப்படி பிடிச்சுப்பாங்க. ஏன் தெரியுமா? என் பிள்ளை எப்பவுமே என் கூடயே இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாரு. அப்பா அம்மா கொஞ்சம் வெளிக்காட்ட மாட்டாரு, ஆனாலும் உன் மனசுக்குள்ள பாசம் ரொம்ப அதிகம். என்னன்னா ஒரு அகட்டல் இருக்கும், ஆனா பாசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதான் அப்பா. நம்ம குழந்தைகளுக்கு இந்த விஷயம் தெரியாமலே போயிட்டே இருக்கு இந்த காலத்துல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே குழந்தைங்க யாருமே எல்லா குழந்தையுமே ரொம்ப ரொம்ப நல்லா வருவாங்க, நல்ல குழந்தைகளை வருவாங்க. அவங்க உண்மையிலே தெரிஞ்சிடும் உலகத்திலேயே சிறந்த தெய்வம் நம்முடைய அப்பாவும் அம்மாவும் தான் அப்படின்னு தெரியும். இன்னைக்கு வளர்ந்தவங்க எல்லா பேருமே தன் தாய் தந்தைகளை போற்றி அவர்கள் வழி பின்பற்றி வந்தவர்கள் தான். அவங்க தான் இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த உணர்வுதான் உங்களுக்காக தான் இன்னைக்கு ஒவ்வொரு இன்னைக்கு கூட மலையில பார்க்காம உங்களுக்கு கூட வந்திருக்கிறாங்க. எத்தனை சவால்களை கடந்தும் உங்களோடு இன்னைக்கு இருக்கிறார்கள். அந்த தாய் தந்தைகளை பாருங்கள், அவருடைய கண்களை பாருங்கள், அவர் கண்களில் ஏற்படுகிற உணர்வை பாருங்கள், அந்த உயிரிலை பாருங்கள். குழந்தைகளை இப்படிப்பட்ட நம் தாய் தந்தையரை என்றும் நாம் நேசிக்க வேண்டும். மெதுவாக கண்களை திறக்கலாம்.
இந்த பெற்றோர்களுக்காக குழந்தைகள் மட்டும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கிறார். இந்த அற்புதமான குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் மட்டும் ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். வாழ்க்கை அன்புக்குரிய பெற்றோர்களை ஆசிரியர்கள் என்ற அற்புதமான குழந்தைகள், அழகான குழந்தைகள். எந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகள். அந்த குழந்தையை நீங்கள் நன்றாக வளர்த்தெடுத்திருக்கிறீர்கள், வளர்ப்பீர்கள். இன்னும் சிறப்பாக அவர்கள் வருவார்கள் என்று நான் நம்புகிறேன்.